அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படம் உருவானதில் முக்கியமான காரணிகள் பார்த்திங்கன்னா, இதோட திரைக்கதை வசனகர்த்தா திரு செம்பூர் ஜெயராஜ் அவர்கள், மதுரை டிபி ராஜேந்திரன் அவர்கள், விஐடி வேந்தர் அவர்கள், உயர் திரு எனது உடன்பிறவ சகோதரர் ராமராஜ் தலைவர் திரு நாகராஜன் அவர்கள், இவங்க தான் அதோட உண்மையான தூண்கள். சொல்லப்போனால் நான் இதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வேலை மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. சொல்லப்போனால் நான் ஒரு அணில் மாதிரி தான் அந்த வேலையில். ஸோ படம் வெளிவந்தபோது நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஆனால் தேட்டரில் போதுமான ஆட்கள் வரல. ஏன்னா அந்த தேட்டரோட அந்த தொழில் வேறு மாதிரி நிறைய மாறி இருக்குது இப்போது. ஏன்னா 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க தேட்டருக்கு வர்றதுக்கான இதில் இல்லை. அப்போது இந்த ப்ரொப்போசல் நான் ராமராஜ் தலைவர்கிட்ட சொன்னபோது, நீங்கள் இதை கொண்டு வாங்க யூடியூப்பில், நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஏன்னா அதோட நோக்கம் மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான். இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அதுலேயோ போட்டு அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறதை விட, இது மக்களுக்கு ஏன்னா திருக்குறள் நமக்கு ஃப்ரீயாக தானே கிடச்சிது. திருக்குறளுக்கு நம்ம ராயல்ட்டி கொடுக்கலையே. அது மாதிரி இதுவும் மக்கள்கிட்ட ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னுட்டு முடிவெடுத்துட்டோம். இதில் அவருடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா, அவங்க விளம்பரத்தை கொடுத்துட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வீடியோவே போட வேண்டாம் ராம்ராஜோடத, வெறும் கார்டு மட்டும் போடுங்க. பார்த்தா பரவாயில்லையே, ஏன்னா மக்கள் தொந்தரவு இல்லாமல் இந்த படத்தை பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் அவருக்கு இருந்தது. அவர் வெற்றிக்கு காரணம் அவருடைய உழைப்புங்கிறத விட அவருடைய நல்லெண்ணம் தான் காரணம் நான் நம்புகிறேன். ஏன்னா இதை மாதிரி வேலைகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவர்களை வரவேற்கிறேன். உலகம் பூரா திருக்குறள் பரப்புறதுக்காக சிலை அமைக்கிற விஜி சந்தோஷம் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். என்னுடைய திரைத்துறை நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் எல்லாருமே ரிவ்யூஸ் நல்லாவே இருந்தது. படம் பார்த்துட்டு பரவசமாக இது பண்ணீங்க. ஸோ இன்னும் இது உலகம் பூரா, எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆமாம், அது திருக்குறளை பற்றி திருக்குறளை பற்றி ஒரு முன்னுரை தான் அந்த படம். திருக்குறளை முழுக்க கற்றுக்கொள்வதற்கு அது ஒரு இதாக இருக்கும். அதுக்கு எனக்கு இவங்கெல்லாம் துணை நின்றுருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்து பேச போகிறவர் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பல படங்களில் நம்ம அவரை பார்த்துருக்கோம். அவர் வந்தால் நம்மளை நிச்சயமாக சிரிக்க வைக்கக்கூடிய வகையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஏதாவது எமோஷன் சீன் வந்தாலும் நடிக்கக்கூடியவர் தான். ஆனால் இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் இந்த அளவுக்கு அவர் கம்பீரமாக நடிப்பாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் திருக்குறள் படம் மூலமாக அது நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெருந்தலை சாத்தனாராக நடித்த நம்மளுடைய கொட்டாட்சி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம் சார். மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கு அனைவர்களுக்கும் மாலை வணக்கம். நிறையா படங்களில் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சால் நல்லா இருக்குமே, இப்படி ஒரு கதாபாத்திரம் நம்மளுக்கு வராது அப்படின்னு மற்ற படங்களெல்லாம் பார்க்குறப்ப எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது தான். நான் நாகேஷ் சாரோட மிகப்பெரிய தீவிர ரசிகன். திருவிளையாடல் படம் பார்க்குறப்பெல்லாம் அவரை பார்த்துட்டு எங்கப்பா எப்பேற்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னு நினச்சவன். ஏன்னா அதுவும் மாதிரி எனக்கு இந்த படத்தில் நம்ம ஏஜே பாலகிருஷ்ணன் சார் எனக்கு கொடுத்துருக்காரு. மிக பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரம். இப்படி ஒரு வரலாற்று படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே திருக்குறள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த படமெல்லாம் நிறையா பேர் கேட்டது வரலாற்று படம்னா ஃபுல்லாக குரலாக சொல்லுவீங்களோ, படிக்கிற காலத்துலேருந்து எல்லாமே சொல்லுவீங்களோ, அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பாமர மக்கள் 2K கிட்ஸ் வரைக்குமே அழகாக இந்த கவிதை மாதிரி புரிகிற மாதிரி அவ்வளோ தெளிவாக இந்த படத்தை சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரமணா மீடியாவில் இந்த படம் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. ஓடிடி ரிலீஸ் ஆனால் கூட நிறையா பேருக்கு போய் சேருமோ தேராதோ தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணணுமோ, அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறத தாண்டி உலகம் ஃபுல்லாக யூடியூப்பில் படம் பார்க்குற மாதிரி இந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாம் யூடியூப்பில் கண்டிப்பாக இந்த படத்தை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார், பட்டுன்னு வரணுன்னா செய்கிற வேலையை விட்டுட்டு உடனே வரணும்னு எதிர்பார்ப்பீங்க. ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் நடக்காது.
ஆனால் இந்த படத்தில் திருக்குறள் படத்தில் வாசுகி அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அவங்க மாடர்னான கேர்ளாக இருந்தாலும் அதனுடைய விஷயத்தை நுணுக்கத்தை எல்லாமே ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு கச்சிதமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து நமக்காக கொடுத்த வாசுகியாக நடித்த தனலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேட்டரில் ரிலீஸ் பண்ணப்போ நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. இன்றைக்கி யூடியூப்பில் உங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறோம். எல்லாருமே படத்தை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது சாதாரண படம் இல்லை, இது வரலாற்று சார்ந்த படம். கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்போவுமே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள பார்த்து தான் யங்ஸ்டர்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது நடிப்பாக இருக்கட்டும், இயக்கமாக இருக்கட்டும், அதுலேயுமே இப்போ வந்து பேச போகிறவரை பார்த்து யங்ஸ்டர்ஸ் கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு யூடியூப் வந்து நடத்தணும் அப்படின்னா எப்படி நெகட்டிவிட்டி இல்லாமல் தம்ப்நெயில் டைட்டிலை தவறாக கொடுக்காம என்ன இருக்குதோ அதை கொடுத்து அழகாக சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூபை நடத்த முடியும். அதுக்கும் நம்ம சாரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய திரு சித்ராலக்ஷ்மன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு விளம்பரம் தருவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லா பிரமுகர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவள்ளுவர் படம் மிகச்சிறப்பாக வந்திருப்பதாக எல்லா பத்திரிகை நண்பர்களுமே எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி கலைச்சோழனுடைய நடிப்பையும் சரி, தனலட்சுமி நடிப்பையும் சரி பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை என்கின்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக எல்லாருமே பாராட்டியிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த படத்தை இயக்கிய பாலகிருஷ்ணன் தான் முக்கியமான காரணம். பாலகிருஷ்ணன் செய்கிறது வந்து ஒரு திரைப்பட இயக்கமாக எடுத்துக்க முடியாது. இது போன்ற பெருந்தலைவர் காமராஜ் போன்ற, மகாத்மா காந்தி போன்ற திருவள்ளுவரையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்குல்ல, அது ஒரு வேள்வி. இந்த சினிமா இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வேள்வி மாதிரி தான் பாலகிருஷ்ணன் நடத்தி கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன். இந்த திருக்குறள் படத்தை இயக்குவதற்கு பாலகிருஷ்ணனோட சரியான ஆள் இருக்க முடியாது அப்படின்றத நீங்கள் காமராஜர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் மத்தியிலே காமராஜர் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த ஆவணப்படம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அதை படமாக்கியிருந்தார். அதை நான் வந்து 2-3 முறை பார்த்தேன். அது அவ்வளவு நுணுக்கமான ஒரு பதிவு. அது மாதிரி தான் இந்த படம் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. திரையரங்கில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னார். இப்போ திரையரங்குகள் வேறு மாதிரி இருக்குது, அதனால் திருவள்ளுவரை கொண்டு போய் திரையரங்குகள் மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது உண்மை தான். ஏன்னா இன்றைக்கு சினிமா எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஓப்பனிங் சாங் வேணும், இன்னொரு பக்கம் 2 பக்கமும் சொல்கிறாங்க. இப்போ புது புது கன்று இருக்குது, சுட்டுக்கிட்டே இருக்காங்க. நினச்சி பாருங்கள், திருவள்ளுவருக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு, திருவள்ளுவர் 2 பக்கம் கன்று நடக்குமா? அப்போ வந்து திரையரங்கு இருக்காது தான், நியாயம்தான். இது மாதிரி படத்தை எங்கே போட்டால் கொண்டு போய் சேர்க்க, அதாவது இவங்களுடைய நோக்கம்தான் ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் பற்றி படம் எடுப்பதோடு நின்று விடாமல் என்ன நோக்கத்துக்காக திருவள்ளுவரை பற்றி படம் எடுக்கணும்னு நினச்சார் அவர்? திருவள்ளுவர் வச்சு படம் எடுத்து சம்பாரித்து ஒரு 100 கோடி ரூபா எப்படியாவது அதில் சம்பாரிச்சிடலான்னு இல்லையே. திருவள்ளுவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதான நோக்கம். அது எப்போ நிறைவேறும்? இதை இலவசமாகவே எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்தால் தானே அது நிறைவேறும். அதை செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் இன்றைக்கி வந்து இதை பொறுத்த யூடியூப்பில் எடுக்கணும், படத்தை திரையிடுறது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இது வந்து நிஜமாகவே ஒரு புதிய புரட்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து 2 விஷயம். ஒரு பக்கம் ஒரு புரட்சிகரமான, இன்னொன்று இதை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணம். நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு வந்து 2 காரணம். ஒன்று, பாலகிருஷ்ணனை வந்து நேரடியாக பாராட்ட ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம படத்தை பார்த்து நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்தோ இல்லை பத்திரிகையில் சொன்னாலோ என்னுடைய ஊடகங்களில் சொன்னாலோ நேரடியாக ஒருவரை பாராட்டுவதே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவருக்கும் வந்து நம்ம பாராட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி, பாராட்டுறதுக்கும் சரி. 2 பேரை பாராட்ட நினச்சேன். ஒன்று பாலகிருஷ்ணன், இன்னொன்று இது மாதிரி ஒரு அரிய முயற்சிக்கு துணை நின்றவர்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து இன்றைக்கி யூடியூப்பில் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோரும் திருவள்ளுவரை திருவள்ளுவர் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சாத்தியமாயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு பின்னாலே இருக்கிற திரு நாகராஜன் அவர்கள், ராமராஜ் காட்டன் அதிபர் திரு நாகராஜன் அவர்கள்
ஒரு பக்கம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள், இன்னொரு பக்கம் ஐயா விஜய் சந்தோஷம் அவர்கள். விஜய் சந்தோஷம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் திருவள்ளுவருக்கான விழான்னு சொல்லிட்டு இந்த விழாவை கம்போடியாவில் வைங்க, பிலிப்பைன்ஸில் வைங்க, தாய்லாந்தில் வைங்க, அவர் வந்துடுவார். எந்த ஊரில் வைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர்னா போதும். திருவள்ளுவர் வந்து எவ்வளோ காலமாக அந்த சேவை பண்ணிகிட்ருக்காரு அவர். அது வந்து நிஜமாகவே விஜி சந்தோஷம் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சி வந்து மிகச்சிறந்த முயற்சி. இந்த முயற்சியை வெற்றி பெற செய்வதில் வந்து உங்களுடைய பங்கு நிறைய இருக்குது. இது யூடியூப்பில் தான் வெளியிடுறாங்க. இலவசமாக பார்க்கணுன்னாலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அந்த பணியை நீங்கள் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரலாறு மனிதனை படைக்காது, மனிதன் தான் வரலாற்றை படைக்கணும். அதே மாதிரி வரலாறு சாதனையை படைக்காது, மனிதன் தான் அந்த சாதனையை படைக்கணும். இந்த சாதனையையும் வரலாறையும் படிக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப அரிய மனிதர்கள் தான் இருக்காங்க. அவங்களோட நம்மளாம் இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே நிச்சயமாக பெருமைக்குரியவர்கள் தான். அந்த வகையில் நம்ம எல்லாருமே வந்து பெருமைப்பட வைத்த இந்த சமூகத்தில் தன்னுடைய அயராத உழைப்பால் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கும் தமிழுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய நம்மளுடைய ராம்ராஜ் குழும தலைவர், கலாச்சார முனைவர் உயர் திரு KR நாகராஜன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், திருக்குறள் படம் பதிவேற்றம் அரங்கேற்ற விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று வரவேற்புரை வழங்கி இந்த படத்தை தயாரித்து டைரக்ட் செய்த எனது அருமை நண்பர் AJ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், ஊடகத்துறையைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். திருக்குறள் அப்படிங்கிறது நாம் எலிமெண்ட் ஸ்கூலில் படிக்கிற போது இருந்தே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதை நிறையா மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதி அதில் பாஸ் பண்ணி வாழ்க்கையில் பல விஷயத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம். நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்கிறது, 1330 குறள் படித்து பாஸ் பண்ணுறதை விட ஒரு குறள் பிரகாரம் வாழ்க்கையில் நடந்தோம்னா வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் 1330 குறளை எழுதி அது ஒரு ஆங்கிலேயரால் அந்த ஓலை கண்டெடுக்கப்பட்டு அது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமாக கிடைச்சிருக்கு. திருவள்ளுவர் 2300 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவன்னு தெரியாது, அவர் எந்த ஜாதின்னு தெரியாது, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்னு தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஒன்று அவர் தமிழர் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம். காம்பேர் கூட சொன்னாங்க அவங்களுக்கு உருவம் இல்லை அப்படின்னு. அதனால தான் அவருக்கு தெய்வ புலவர்னு பேர் கிடைச்சிருக்கு. எந்த இடத்துலையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்காமல், நான் யாருன்னு எந்த இடத்துலையுமே சொல்லிக்காமல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நாகரிகம் வளர்கிறதுக்கு முன்ன வந்துடலன்னா காட்டில் துணிமணி இல்லாமல் இலைய வேலை கட்டிட்டு நாகரிகம்னு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது அந்த விவசாயத்தை கண்டுபிடிச்ச முதல் நாகரிகம். அப்படி படிப்படியாக நாகரிகம் வளர்ந்து வரும்போது அந்த ஒழுக்கங்கிறது மக்கள்கிட்ட வரணும். அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பல சாணக்கியர்களாக இருந்திருக்காங்க. இத்தாலியில் மக்கியவல்லி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இலக்கிய சாணக்கியன், அந்த அரசியல் சாணக்கியன். அவர் எழுதியிருக்காரு, அறத்தை வந்து அரசர்கள் எப்படி வேணால் வளைச்சிக்கலாம், இல்லை அழிச்சிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் எழுதியிருப்பார். அப்புறம் அந்த நாட்டு பிரின்ஸ் அப்படின்ற சட்டத்தை பற்றி எழுதியிருப்பார், இளவரசன் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருப்பார்.
அதாவது ஒரு இளவரசன் வந்து ஒரு கற்றுக்கணும்னா அது நரியை பார்த்து கற்றுக்கணும், இல்லைன்னா சிங்கத்தை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு தான் அந்த புக்கில் எழுதியிருக்கு. ஆனால் நம்மளுடைய திருவள்ளுவர் அந்த உயர்ந்த ஒரு அரசாட்சியில் இருக்கக்கூடிய அரசரை அவங்கெல்லாம் வந்து விலங்குகளோட ஒப்பிட்டு பேசினாங்க. நம்ம திருவள்ளுவர் வந்து அதை இறைவனுக்கு அரசனால இறைவனுக்கு ஒப்பிட்டு பேசியிருப்பார். அந்த திருக்குறளில் எந்த இடத்துலையுமே வந்து எந்த மதச்சார்பற்றவோ எந்த ஒரு இறைவனை பற்றி பேரைவோ எதுவுமே இருக்காது. அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த திருக்குறள் வந்து உலக பொதுமறைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஏன்னா பொய்யுக்கு நிறைய அவதாரம் இருக்குது, உண்மைக்கு ஒன்றே ஒன்று தான், அதுதான் திருக்குறள். இந்த திருக்குறளை எழுதின திருவள்ளுவருடைய வரலாறு உண்மையிலுமே எனக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அந்த கதையை சரியாக வடிவெடுத்து இந்த கலைஞர்களை கரெக்டாக அது எப்படி திருவள்ளுவருக்கு கலைச்சோழனையுமே வாசகிக்குமே தனலட்சுமி எப்படி பொருத்தமாக பார்த்தாங்கன்னு தெரியல. நாம் எப்படி வீரபாண்டி கோபனை சிவாஜி கணேசன் வடிவத்தில் பார்த்தோமோ, எப்படி கர்ணனை சிவாஜி கணேசன் படத்தில் பார்த்தோமோ, அந்த மாதிரி திருவள்ளுவராகவும் வாசிக்காமல் இவங்க 2 பேருமே நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். இதில் எனக்கு பெரிய தனிப்பட்ட மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, வாசுகி தனலட்சுமி எங்கள் ஊர் பொண்ணு, திருப்பூர் மண்ணின் மைந்தி மகள், எங்கள் திருப்பூர் மண்ணின் மகள். அதே நெசவு செய்யக்கூடிய அந்த நெசவாளர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா நான் வேட்டி நெசவு பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி வாசிகை நடிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் திருப்பூருக்கே பெரிய மகிழ்ச்சி, பெரிய பெருமையை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க. அப்படி எல்லா கலைஞர்களுக்குமே இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இந்த எடிட்டரு, கதை எழுதுறவங்க, இளையராஜா இசைஞானி, இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பை படைச்சிட்டு நான் வெறும் அணில் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கார் பாருங்க ஏஜே பாலகிருஷ்ணன். எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானார். நான் அவர் கூட நிறைய பேசிகிட்டே இருப்பேன். பேசிகிட்டு இருக்கிற போது என்ன இப்படி ஒரு வெள்ளேந்தியாக இருக்காரு, இந்த உலகமே புரியாது இருக்காரு, குழந்தையாட்டு இருக்காரு, ஏனுங்க என்ன திருவள்ளுவர் படத்தை எடுக்கிறதுன்னு சாதாரண விஷயமா, நீங்கள் என்ன சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு அலட்டிக்காமல் அவர் சொன்ன விஷயம், காமராஜர் இதே மாதிரி தான் எடுக்கும்னு நினச்சிருங்க. அந்த எண்ணத்தை வலுவாக போட்டேன். அந்த காமராஜர் படம் இன்றைக்கி வெளிவந்து மிகப்பெரிய பேரை எனக்கு வெற்றி தந்திருக்குது அப்படின்னாரு. இன்றைக்கி ஏஜே பாலகிருஷ்ணனுக்காக நான் மதிப்பு கொடுக்கல. நான் காமராஜர் நேரடியாக பார்த்ததில்ல, ஆனால் காமராஜர் போட்ட அந்த மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டு படித்து வந்தவன் நான். அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த படத்தை, காமராஜர் படத்தை பல முறை நான் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க, உங்களை சந்திப்பேன்னு நான் நினைக்கல அப்படின்னு எனக்கு அவருக்கு மேலே அளவு கடந்த மதிப்பு மரியாதை வந்தது. ஐயா நீங்கள் திருவள்ளுவர் எடுங்க ஐயா, நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை வச்சு போன வாரத்து வரைக்கும் நாங்கள் இதை பற்றியே பேசிகிட்ருக்கோம். இவ்வளவு பெரிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு தன்முனைப்பும் இல்லாமல் இந்த திருவள்ளுவர் வந்து உலகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு எடுத்து எந்த விதமான ரெவடியும் எதிர்பார்க்காம எல்லாத்துக்கிட்டேயுமே கையேந்தி இந்த படத்தை முடித்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய உலக அது இதுக்கு வந்து பெரிய லண்டன் போயெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த உணர்வு, அந்த அறிவு இருந்தாலே போதும். அவ்வளோ பெரிய அறிவு உங்களுக்கு இருந்துக்குது ஐயா. அந்த அறிவு உலக அரங்கில் உங்களுக்கு திரையரங்கில் இடம் கிடைக்காத கூட இருக்கலாம். ஆனால் உலக அரங்கில் இந்த யூடியூப் மூலிமா உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை பார்ப்பாங்க. எப்படி நான் காமராஜர் படத்தை பார்த்துட்டு உங்களை வாழ்த்துறனோ, அப்படி திருவள்ளுவர் பற்றி தெரிஞ்சவங்க விஜி சந்தோஷம் ஐயா எல்லாவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் போய் செலவு வச்சுட்ருக்குறாங்க. இப்படி நிறைய திருவள்ளுவர் பற்றி எனக்கு தினசரி ஐபிஎஸ் அதிகாரி திருநாவுக்கரசு டெய்லி எனக்கு திருவள்ளுவர் பற்றி ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டே இருப்பார். தினம் காலையில் வாக்கிங் போகிறோம் அதை கேட்டுக்குவேன். என்னுடைய நண்பர் ராஜமாணிக்கம் தினம் ஒரு திருக்குறள் அனுப்பிச்சிட்டு இருப்பார். என்னுடைய அருமை நண்பர் ஸ்கை சுந்தரராஜ் கூட நாங்கள் எங்கே போய் பேசினாலுமே ஒன்றா காமராஜர் பேசுவோம், இல்லைன்னா மகாத்மா காந்தி பேசுவோம், இல்லைன்னா திருவள்ளுவர் பேசுவோம்.
இப்படி எல்லா விஷயமே வந்து வாங்கிட்டு இருக்கிறதுல ஒரு கதையாக எடுத்து இன்றைக்கி நாங்கள் மட்டும் பார்க்கல, எங்கள் ஊர் திருப்பூருக்கு அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து சக்தி தேட்டரு, அருணா தேட்டரு எல்லா பக்கமே நாங்கள் அதை பார்க்க வச்சோம். மிகப்பெரிய சிறப்பான வரவேற்பு கிடைச்சது எல்லா பக்கமே. இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து திருவள்ளுவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து போனது ரொம்ப சிம்பிளான விஷயம். அறம், அன்பு, இந்த 2 தான் அவர் எடுத்துகிட்ட மிகப்பெரிய விஷயமே. இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அன்பு இல்லாமல், அறம் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு வந்தாலுமே அது எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில் ஒரு பெருவாழ்வு வாழணும், ஒரு முழு நிறைவான வாழ்வு வாழணும்னா அந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த நடத்தை சரியாக இருக்கணும், அந்த ஒழுக்கம் சரியாக இருக்கணும், அந்த அன்பு இருக்கணும், அந்த அறம் இருக்கணும், அற வாழ்க்கை வாழணும். அதுக்கு எல்லாத்துக்குமே அறிவே தெய்வம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லி கொடுத்து அது வாழ்க்கையில் கொடுத்துட்டு போன விஷயம் எல்லாமே அதுதான். இதைய நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். ஒவ்வொரு நல்ல நிகழ்வுக்கும் நான் சொல்லுவேன். எல்லா நிகழ்வுக்கும் என்ன சொல்லுவேன்னா, இந்த நிகழ்வு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வல்ல, மனதை பழுதுபார்க்கும் நிகழ்வுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த திரைப்படத்தை, இந்த திருக்குறள் படத்தை, இது மனதை பழுதுபார்க்கும் நிகழ்வு மட்டுமல்ல, படம் மட்டும் இல்லை, உண்மையிலுமே பொழுதுபோக்க படம் பார்த்தோம் 2 மணி நேரம் எப்போ போகிறனே தெரியாது. அந்தளவுக்கு இயல்பாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நல்ல எளிமையாக எல்லா மக்களும் புரிகிற மாதிரி எடுத்துக்கிறது மிகப்பெரிய சிறப்பு இது. நான் உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பெரிய நிலைக்கு வந்துட்டீங்க, எல்லாரும் ஏதோ ஒரு உயர்வாக வந்துட்டீங்க. அடுத்த உங்களுடைய இளைய தலைமுறை, உங்கள் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்க வேண்டியதில்லை, பெரிய அளவுக்கு பணம், நகை இதெல்லாம் அசட் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. இந்த நல்ல சப்ஜெக்டை, திருவள்ளுவர் படத்தை பார்க்க வைங்க. அதே அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி ஹரிச்சந்திரன் படத்தை பார்த்தோன்னா மகாத்மா காந்தி நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுக்க, ஒரு மக்கள் இயக்க தலைவராக மாதிரி நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரோ, அந்த மாதிரி மன எண்ணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய படம் இது. இன்றைக்கி மிக பொருத்தமாக காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, காமராஜரோட நினைவு நாள் அன்னைக்கு இந்த திருக்குறள் படத்தை யூடியூப்பில் அரங்கேற்றம் பண்ணிக்கிறோம். இது மகாத்மா காந்தியுமே காமராஜருமே ஏஜே பாலகிருஷ்ணனுடைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்புனா திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார், அறம்னா அதை வாழ்ந்து காமிச்சது மகாத்மா. எல்லா மதத்தையும் ஒன்றா இணைச்சி இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது, அவங்க முதல் உபயோகப்படுத்துனது அகிம்சை. அடுத்தது அறம், அதை சொல்லி கொடுத்தது திருவள்ளுவர். இந்த 2யுமே சரியாக பயன்படுத்தி அது லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடியதுக்கு நல்ல அறிவு. ஏன்னா நிறைய விஷயம் மேடையில் பேசலாம், நிறைய விஷயம் புத்தகத்தில் படிக்கலாம், ஆனால் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுல தான் சிக்கல். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. அதுக்கு தான் என்னுடைய மகரிஷி குரு அருட்தந்தை அவர்கள் வந்து அந்த அறிவை தெய்வமாக பண்ணி எல்லா நல்ல விஷயத்தையுமே வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள், எந்த நல்ல விஷயத்தில் கற்றுக்குறீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத அறிவை தெய்வமாக சொல்லி கொடுத்த அந்த மகரிஷிக்கு நான் அறிவுன்னு வச்சுருக்கேன். என்னுடைய நிறுவனத்தில் மெடிடேஷன் ஹாலில் அன்பு அப்படின்னு மகாத்மா காந்தி கீழே போட்டு வச்சுருக்கேன், மகரிஷி கீழே அறிவுன்னு போட்டு வச்சுருக்கேன், திருவள்ளுவர் கீழே அறம்னு போட்டு வச்சுருக்கேன். இந்த 3 தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையானது. இவ்வளோ விஷயங்களை உள்வாங்கி ஒரு நல்ல திரைப்படமாக திருவள்ளுவருடைய வரலாற்றை அருமையாக எடுத்திருக்காங்க. இதைய உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களும் அதை பார்த்து தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து, இது ஒரு நமக்கெல்லாம் தமிழருக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கூறி, இந்த யூடியூப் பதிவேற்றத்திற்கு ஆன வாய்ப்பை ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா எனக்கு கொடுத்ததற்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். கழித்திட நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாளான இன்று
அதாவது தற்போது யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.